பழனி ஓன்ட்ட தாண்டா கேட்குறேன். நீ வந்து பாடுறா, இந்த பிள்ளை உனக்கு தெரியும்ல. டேய், இது யாருன்னு தெரியுதுல்லடா. நாங்க உண்மையை வெளிப்படையா சொல்றோம். எதையும் மறைக்கணுன்ற எண்ணமோ அவசியமோ எங்களுக்கு இல்ல. இந்த புள்ள பேரு சுகன்யா, மாரியோட சித்தி பொண்ணு. இவங்க இந்த புள்ளையோட அப்பா அம்மா. ஆத்தா, சரியா விசாரிக்காம இந்த பிள்ளை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரியா 1 மாசம் கூட வாழல ஆத்தா. அவன் குடும்பம் தாங்க முடியாம விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டா. 8 வருஷமா அம்மா அப்பா கூட தான் இருக்கா ஆத்தா. கல்யாணமே வேணான்னா அந்த புள்ள. நானும் அண்ணனும் தான் பேசி பையனு வேலை கல்யாணம் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கோம். டேய், என்னடா அத்தா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை தம்பிக்கு கட்டி வைக்கிறேன்லாம் யோசிக்காத. ரொம்ப நல்ல பொண்ணு அத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர்ற பொண்ணு. பழனி எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அது மாதிரி மாரியோட தங்கச்சி நம்மளுக்கு முக்கியம் தானே அத்தா. அவங்க 2 பேருக்கும் வேற வேற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு பதில் ஒரே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்தோம் அத்தா. பழனி, இந்த பொண்ணை கட்டிக்கிடா, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அத்தா, நாங்க இந்த முடிவு எடுத்தது சரிதானே அத்தா? இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எப்ப நடந்துச்சு? மாப்பிள்ள தான் வந்து என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டாரு. நாங்களும் எத்தனை நாள் தான் இவளை பார்த்துக்க முடியும்? எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா தனிமரமா நிப்பாளேன்னு யோசிச்சுதான் சம்மதம்னு சொல்லிட்டோம். பழனி, சுகன்யாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்டா. உனக்கு சுகன்யாவை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? என்ன ஆள விடுங்கண்ணே. எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம்.